on bridging the gap between academia and industry. By organizing industrial visits, internships, and mentorship programs, the IIC ensures that students gain valuable insights and real-world experience, enhancing their empowerment, employability, and Good morning to everyone present here. Vision Minds meets human creativity only at New Rocks. It's my pleasure to warmly welcome you all to today's seminar on innovation from classroom to career, organized by the New Rocks Club. First, I would like to respectfully welcome our chairman, sir, in absentia, whose vision and continuous support always guide us forward. A warm and special welcome to our vice chairman, Engineer V. Prasanna Venkatesh, sir. Your encouragement and presence today truly inspire us. I am happy to welcome our principal, Dr. B. Kalpana, who has always been a strong support in all our academic and student development activities. A heartfelt welcome to our Vice Principal, Dr. J. Janaki ma'am, for her constant motivation and encouragement of students-led initiatives. I also take this opportunity to warmly welcome our Head of the Department, Mrs. A. Santoshi ma'am, for her consistent guidance and leadership in shaping this club. A special thanks and warm welcome to our club convener, Mrs. V. Shakila ma'am, who has been the driving force behind New Rocks, always supporting and inspiring our students. To all our faculty members, now it's my great pleasure to extend a heartfelt welcome to our esteemed guest of honor, Mr. Venkateshwaran Chokkalingam, founder and CEO of Yellow and Grey Studio Private Limited. Sir, we are truly honored to have you with us today. Your journey from engineering to creative innovation is an inspiration to all of us. We look forward to your words of wisdom and learning from your experience. We welcome you, sir. அனைவருக்கும் வணக்கம் மேடம். ஹலோ. இப்போதான் நான் ரொம்ப மேடையில் இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பேசுகிறேன். ஏன்னா ஆஃபீஸில் தான் பேசுவோம், கம்பெனியில் டீம் கூட. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் நன்றி. நீங்கள் உங்கள் நேரத்தை செலவழித்து நீங்கள் எனக்காக வந்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் மேடம் ஃபார் அரேஞ்சிங் திஸ் ஒரு மீட்டிங் ஈவெண்ட். இது ஒரு நல்ல எண்ணம். பிகாஸ் இப்போ ரியல் டைமில் எப்படி ஐடி கம்பெனிஸ் போயிட்டுருக்கு. ஹலோ. தேங்க்ஸ் டு த காலேஜ் அண்ட் ஆல் த கரஸ்பாண்டன்ஸ் ட்ரஸ்டி. ரொம்ப தேவை அப்படின்னு சொல்ல மாட்டேன். ஜஸ்ட் ஒரு சின்ன ரூமு அந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ ஸ்டீவ் ஜாப்ஸ் பார்த்தீங்கன்னா கார் கேரேஜ், நம்ம ஊர்ல கார் ஷெட்டு போகல, காரை நிறைய சொல்லலாம். அது 1 லட்சம். இங்க இப்போ வந்து மெட்ஸ்ல ஆட்டோ பர்சேஷன் இருக்கு. நான் கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணேன். அவங்க வந்து ரூம் ஒரு சிங்கிள் பெட்ரூம் வீட்டில் வந்தாங்க. அவங்க ஐஐடி முடிச்சவங்க சொல்றாங்க. ஸோ அதனால நீங்க என்டர்பிரினர்ஷிப்ல சக்சஸ் ஆகிறதுக்கு வந்து பணம் முக்கியம் இல்லை, நம்பிக்கையும் நல்ல ஐடியாஸ் அண்ட் நீங்க எடுக்கிற ஒவ்வொரு டீம் மெம்பர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். டீம் கிரிக்கெட் டீம்ல 11 பேர் எடுக்கிறாங்க. கரெக்டா எத்தனை கோடியில இருந்து 11 எப்படி வேலிடேட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்க நாளைக்கு ஒரு டீம் பண்றப்போ நீங்க உங்களை மற்றவங்க செலக்ட் பண்ற மாதிரி இருக்கணும். நீங்களும் நல்ல டீம் மெம்பர்ஸ். நல்ல அப்படின்னா எப்படி ஆள் பார்க்க பர்சனாலிட்டி அப்படிலாம் கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிப்பா அது இந்த காலேஜ்ல வந்து கண்டிப்பா உங்களுக்கு நல்லபடியா வரும். ஏன்னா இந்த காலேஜ் பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். பட் இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் வந்தாலும் நான் ஒரு 10 இயர்ஸ் தான் இருக்கேன். ஸோ ரொம்ப டிசிப்ளினா இவ்வளோ ஒரு நல்ல ஒழுக்கமா நான் கேள்விப்பட்டேன், நீங்க பார்த்துருக்கேன். நான் உள்ள என்னை ரிசீவ் பண்ணது வந்து பார்க்குறப்ப ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நாங்கள் படித்த ஸ்கூல்ல கூட கொஞ்சம் சவுண்டா இருக்கும், இதெல்லாம் இருக்கும். எனக்கு இப்போ 2025 இவ்வளோ ஒரு ஒபீடியண்டா இருக்கிற காலேஜ் பார்த்து எனக்கு ரொம்பவே சந்தோஷம், ரொம்ப ஹாப்பி. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து டிசிப்ளின், நம்பிக்கை, அடக்கம், பண்பு, இது இருந்தாலே போதும். நீங்க அகாடமிக் நாலேஜ்ங்கிறது நீங்க போக நீங்க கத்துக்கலாம். ஸோ அது வந்து நீங்க காலேஜ் டீச்சர்ஸ் உங்க காலேஜ்ல இருந்து நீங்க அதை எடுத்துக்கணும். அது வேற எங்கேயுமே எடுத்துக்க முடியாது. ஏன்னா இப்போ பேரண்ட்ஸ் பிஸியா இருப்பாங்க, அப்பா வேலை இருப்பாங்க, அம்மா ஒர்க்ல இருப்பாங்க, பிரதர் சிஸ்டர்ஸ்லாம் அவங்கவுங்க ஸ்போர்ட்ஸ் ஏதோ பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ ஒபீடியன்ஸ் வந்து எடுத்துக்கக்கூடிய ஒரே இடம் வந்து நம்ம படிக்கிற அந்த ஏஜ், அந்த காலேஜ் அண்ட் ஸ்கூல். அது என்ன ஒரு இயர்ஸ் படிக்கணும்னு வச்சுக்கோங்க, போஸ்ட் கிராஜுவேட். அதுக்கப்புறமா யூ ஹேவ் டு see them and face them life அந்த மாதிரி. ஸோ அதை கற்றுக்கங்க. ஸோ இப்போ உங்க ஐடியாஸை வந்துட்டு நீங்க இப்போ உருவாக்கிட்டீங்க, அதை நல்ல ஸ்லைட் ப்ரெசன்டேஷன் பண்ணணும். வெரி வெரி இம்பார்ட்டன்ட்.
சில பேர் பார்த்தீங்கன்னா மனசுக்குள்ளேயே வச்சிருப்பாங்க, என்னன்னே சொல்ல மாட்டாங்க. ஆனால் உள்ளுக்குள்ள அருமையான ஐடியாஸ் இருக்கும். அது ப்ரெசென்ட் கூப்பிட்டு நான் உங்களை இன்வெஸ்ட் பண்ணுறேன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ப்ரெசன்டேஷன் ஸ்கில் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் ஃபார் யுவர் ஐடியாஸ் டு கன்வே. ஸோ அது வந்து நீங்கள் கற்றுக்கணும். ஸோ அதுக்கு இப்போ நிறைய ஏஐ டூல் வந்துருச்சு. ஸோ 6-7 இயர்ஸ் பேக்லாம் கூட சொல்லுங்க, நான் உங்களுக்கு கம்பெனிஸ் ரெஃபர் பண்ணுவேன். என்னன்னா எலக்ட்ரிக்கல் ஃபென்ஸ்னு ஒன்று இருக்கு, நீங்க நிறைய பார்ப்பீங்க. இந்த எலக்ட்ரிக்கல் ஃபென்ஸ் வந்து நம்மளுடைய வயல்ல வந்து குறிப்பா அனிமல்ஸ் வராமல் இருக்க தடுக்கிறதுக்காக பண்ணப்பட்ட ஒரு விஷயம். இது ரொம்ப வருஷமா இருக்கு. இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அனிமல்ஸ் பாவம் நிறைய இறக்குது, பிளஸ் ஹியூமன்ஸும் தவறுதலா போயிடுறாங்க, அது அப்படியே இறந்துடுறாங்க. நான் வந்து ஒரு 4 ஆப்ஸ் பில் பண்ணியிருக்கேன். ஒர்க்கிங் மாடலாக இல்லை, ஜஸ்ட் வந்து ஒரு வெப் ஆப்ஸாக பில் பண்ணியிருக்கேன். அதில் வந்து அந்த ஆப்ஸே வந்து அதிலே வந்து ஒயர் ஃப்ரேம் போட்டு அப்புறம் அதில் வந்து ஒரு டிசைன் வந்து கொடுக்குறாங்க. அதை வந்து ஃபிக்மாவில் வந்து எடிட் பண்ணி அதுவுமே வந்து ஒரு அவுட்புட் நல்லா வருது. ஸோ நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இந்த மாதிரி ஒரு எம்ப்ளாயிஸை கம்பெனி ஹையர் பண்ணுவாங்க, இல்லை அவங்க வந்து ஸ்டார்ட் அப் கிரியேட் பண்ணி அவங்க வேலை ஓனர் போகலாமா? மேபி 2 இயர்ஸ் முன்னாடி கேள்வி இருந்திருக்காது, ஏன்னா ஏஐ அவ்வளோ தூரம் வரல. ஸோ 2 இயர்ஸ்க்கு இப்போ வந்து ஓகே, உங்களுக்கு நான் ஒத்த வரியில் பதில் சொல்லணும் அப்படின்னா கண்டிப்பாக எடுப்பாங்க. தட் மீன்ஸ் நீங்கள் செய்கிற டைம் அண்ட் எஃபர்ட்ஸ் வந்து கம்மி பண்ணுங்க. அதுதான் மெயின். உங்களுடைய டைம் அண்ட் எஃபர்ட்ஸ் கம்மி பண்ணும். அந்த உண்மையை சொல்லணும்னா இன்னும் கொஞ்சம் அக்யூரஸியாக இருக்கும். ஹியூமன் படைச்சது தான் ஏஐ, அதோட அக்யூரஸி நல்லா இருக்கும். அப்போ என்ன பண்ணுவாங்க கம்பெனிஸ்னா, ஏஐ தெரிஞ்ச நபர்களை கண்டிப்பாக எடுப்பாங்க. ஏஐ எல்லாமே பண்ணணும் அப்படின்றது இனிமே இருக்காது. என்ன காரணம் அப்படின்னா, இப்போ 10 பேர் செய்யற இடத்துல இப்போ கொஞ்சம் கம்மி பண்ணுவாங்க, 3-4-5 பேர் பண்ணுவாங்க. ஆனால் அந்த 5 பேருமே ஏஐயோட ஏஜென்ட்ஸோ, நீங்க சொன்ன மாதிரி நாம வந்து பண்ணுறப்போ ஃபோட்டோஷாப்ல இருந்து அப்புறம் ஃபிக்மா பண்ணுவோம், ஃபிக்மால இருந்து அப்புறம் ஃபிளட்டர்னு அந்த கோட் அப்படியே கன்வெர்ட் ஆகிறதெல்லாம் பண்ணுவோம். இப்போ சில டூல்ஸ் வந்து அதுவே கொடுத்துரும், அதுவே ஒரு ஏபிகே வந்துடும், பண்டிலாக வந்துடும். ஸோ வந்ததுக்கு அப்புறம் இந்த கஸ்டமைசேஷன் நம்ம பண்ணணும். ஸோ அப்போ செய்யுங்க கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து அந்த நபர் கண்டிப்பா டெக்னிக்கலி ஸ்ட்ராங்கா இருக்கணும், ஹியூமன் கோட் டெவலப்பர் இருக்கணும், பட் அவர் வந்து ஏஐ டூல்ஸ் யூஸ் பண்றவங்க இருக்கணும். ரெண்டுமே சேர்ந்து இருக்கிறப்ப கம்பெனி கண்டிப்பா எடுத்துக்கணும். அது கண்டிப்பா ரெண்டுமே அவசியம். சார் அப்புறம் நெக்ஸ்ட் டவுட் வந்து, இப்போ ரீசெண்டாக ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோவில் வந்து ஒரு ஆப் யூஸ் பண்ணாங்க, கர்சர்னு ஒரு ஏஐ வச்சு அதுக்குள்ளே வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதுக்கு ஒரு ஜஸ்ட் ஒரு பிஆர்பி ப்ராடக்ட் ரெக்யர்மெண்ட் டாக்குமெண்ட் பண்ணி ப்ரொவைட் பண்ணால் ஓவரால் வந்து அதை பில் பண்ணி தந்தது எல்லாமே ஒரு வெதர் ஆப் தான் பில் பண்ணேன். ஒரு இப்போ ஏபிஐ காமன் ஏபிஐ வந்து இன்டிகிரேட் பண்ணி பில் பண்ணேன் நான். ஸோ இப்போ வாஷிங்டன் டிசியில் இருக்கிற வெதர் வந்து காமிக்கும், அதுக்கப்புறம் அது மேலே இருக்கிற அந்த பார் வந்து அதுக்கேற்ற கலர்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சன்னினா வந்து எல்லோ கலர் அந்த மாதிரி நான் வந்து பண்ணேன் சார். அப்புறம் அதை வந்து அதாவது ஏபிகே ஃபைலில் எக்ஸ்போர்ட் பண்ணேன் நான். ஓவரால் வந்து எனக்கு ஒரு நல்ல அவுட்புட் வந்துருச்சு. ஆனால் அது ஒரு லோ எண்ட் ப்ராஜெக்ட். இதே மாதிரி ஹை எண்ட் ப்ராஜெக்ட் வந்து நான் ட்ரை பண்ணேன், பட் ஆனால் ஃப்ரீ டூல்ஸ் வச்சு தான் ட்ரை பண்ணேன். அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது சொல்ல போனால். ஏஐ வச்சு ஃப்ரீ டூல்ஸ் வச்சு இவ்வளோ தான் ஆக்சஸ் பண்ண அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் இப்போ உங்கள் கம்பெனி நிறைய பெய்ட் டூல்ஸ்லாம் யூஸ் பண்ணுவீங்க, அதெல்லாம் நான் கேட்குறேன் சார். இல்லை, நாங்கள் இப்போதான் ரொம்ப, அதாவது ரொம்ப உண்மையாக சொன்னேன், இப்போ தான் 1 இயர் வரும். நீங்கள் சொன்ன கர்சர் அது ஒரு டூல் எடிட்டர் தான். அது எடிட்டர், அதுக்கு வந்து நமக்கு அதுவே கோட் எடுக்கும், நமக்கு என்ன ப்ராப்ளம் வேணாலும் எடுக்கும். உங்கள் கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து உங்கள் பேர் ஷாம் சுந்தர் சார். ஷாம் சுந்தர், இப்போ இன்னைக்கு பேசுகிறோம், நெக்ஸ்ட் இயர்ல இதோட இந்த கேள்வி இருக்காது, ஏன்னா ரொம்பவே அட்வான்ஸாக வந்துடும். நீங்க சொன்ன அந்த சின்ன சின்ன விஷயங்கள்ல நல்லா இருக்கு, பெரிய விஷயங்கள் போகலன்னு சொல்றீங்க, அது வந்துடும். அதுதான் நான் சொல்றேன், எப்படி வந்தாலும் கர்சர் மாதிரி நிறைய டூல்ஸ் வந்தாலும் அது ஹியூமன் தான் பண்ணுவாங்க. ஒரு விஷயம் நடக்கும், 3 பேர் பண்ற இடத்துல ஒருத்தர் தான் ரெக்ரூட் பண்றோம். அதே மாதிரி நீங்க ப்ராடக்ட் ரெக்யர்மெண்ட் டாக்குமெண்ட்ஸ் வயர் ஃப்ரேம்ஸ் கொடுத்து அதுவே ஏபிகே எல்லாமே வந்துடும். ஆனா கொஞ்சம் சட்ட தொலைன்னு வருதுன்னு வச்சுக்கோங்க, அதை ஆல்டர் பண்றதுக்கு டெய்லர் வேணும். அதாவது மாடிஃபை பண்றதுக்கு ஒரு டெவலப்பர் கண்டிப்பா வேணும். ஈவன் அது கொடுத்தாலும் ஒரு 80%, 85%, 75, 90 வரைக்கும் அதெல்லாம் கொடுக்க முடியும். அந்த 10% நமக்கு ஒரு தெரிஞ்ச நபர் வேணும். அவரும் ஒரு நல்ல நாலேஜ் இருந்தாதான் 90% ஏஐ டெவலப் பண்ண டூல அந்த 10% கரெக்ட் பண்ணாதான் ஃபுல் கம்ப்ளீட் டூல நம்ம லான்ச் பண்ண முடியும். 6 months to 1 year எல்லாமே ரொம்பவே அட்வான்ஸ்டா இருக்கும். ஈவன் நீங்க ஐஓஎஸ்க்கும் எடுத்துக்கலாம். அதுதான் ஷாம் சுந்தர் நான் சொல்றேன். இப்போ இதுல வந்து இந்த உதாரணம் நீங்க எப்படி எடுத்துக்கன்னு தெரியல, பட் இதான் ஒண்ணு. இப்போ நம்ம கட்டடங்கள் இன்ஜினியர் மேஸ்திரி அப்படி வச்சுக்கோங்க, உங்களுக்கு மறக்காது. இன்ஜினியர் தான் பிளான் போடுவார், இந்த பில்லர் இந்த ஸ்ட்ரென்த் எப்படி இருக்கணும், இந்த விட்த் அண்ட் ஹைட் அப்படின்னு.
மேஸ்திரி அப்படிங்கிறவங்க அதை ஒர்க் பண்றாங்க. நம்ம தமிழ்ல சொல்லணும் கொத்தனார் சித்தார். அவங்க என்ன பண்ணுவாங்க, பெருசை வச்சு அந்த கொத்தனார் சித்தாருக்கு ஒரு மேஸ்திரி இருப்பாங்க. இங்கிலீஷ்ல சைட் சூப்பர்வைசர். இப்படி பண்ணுங்க இப்படி பண்ணுங்க, அவங்க வாட்டுக்கு பண்ணிட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ இது எங்களுக்கு சொன்ன உதாரணம். இப்போ நமக்கு வந்து கோட் டெவலப்பர்ஸ் என்ன வேணுமோ கடை அடிப்போம் இல்லையா, இது நமக்கு பதிலாக இப்போ ஏஐ அடிக்க போகுது. இருந்தாலும் நீங்க ரெண்டு விதமா நீங்க இனிமேல் மூவ் பண்ணணும். ஒன்று கோட் டெவலப்மெண்ட் டெஃபினட்டா தெரிஞ்சிருக்கணும். அப்பதான் அந்த 10% கேப் சரி பண்ண முடியும். இல்லை 70% வந்தது கூட நமக்கு சரியா தப்பான்னு தெரிய கோடு நாலேஜ் வேணும். ரெண்டாவது ஷாம் சொன்ன மாதிரி கல்ச்சர் ஒரு நாலேஜ். அது மாதிரி இன்னும் பாப்புலர் டூல்ஸ் என்ன இருக்கு அதை நீங்க கண்டிப்பா லேர்ன் பண்ணி அதுல பண்ணணும். ஸோ ரெண்டும் தெரிஞ்சிருக்கிறவங்க தான் ஃபியூச்சர்ல எடுப்பாங்க. சார் அப்புறம் இன்னொரு டவுட் வந்து, இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எல்எல்எம்ஸ்லாம் ட்ரை பண்ணுறாங்க, பெரிய பெரிய லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸ்லாம். ஸோ நம்ம ஏஐ ஸ்டூடெண்ட்ஸ்லாம் எந்த மாதிரி எதை நோக்கி போனால் அந்த மாதிரி மாடல்ஸ்லாம் ட்ரை பண்ணுறது, ஃபர்தராக வந்து இன்னும் நிறைய பில்ட் பண்ண போகிறாங்க. ஸோ எந்த கோர்ஸ் எடுத்து படித்தா அவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இல்லை இப்போவே ஸ்டார்ட் பண்ணி ட்ரைன் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா அது எதை எடுத்து ட்ரைன் பண்ணணும், அதை நோக்கி போகிறதுக்கு? என்ன பொறுத்தவரை இப்போ வந்து நீங்க கரண்ட் கரிக்குலம் இந்த டேட்டா சயின்ஸ் ஏஐ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இதுன்னு சொல்ல முடியாது, நிறைய இருக்கு. இல்லை பிள்ளைங்க நீங்க கேட்குற மாதிரி என்ன ஷர்ட் நல்லா இருக்குங்கிற மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் பிடிக்கும், நிறைய இருக்கு. இப்போ ஏஐல வந்து இப்போ ஒரு டீப் லேர்னிங் மெஷின் லேர்னிங் ஒரு சப்ஜெக்ட் எப்படி போறீங்க அப்படின்னா கரெக்ட் ஃபர்ஸ்ட் நல்லா பண்ணணும், ஒரு நல்ல இலக்கு. ரெண்டாவது வந்துட்டு இது பொதுவான விஷயம் சொல்றாங்க, அதனால உலகம் ஃபுல்லா பண்ணணும். இது வந்து ஒரு மதமோ ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியோ ஒரு முருகன் விநாயகரோ இல்லை ஒரு ஜீசஸ் அந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் இது கிடையாது. எப்படி நீங்க இருக்கணும் அப்போ உலகம் ஃபுல்லா, தட் மீன்ஸ் பில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள்ஸ் 150 கோடி மக்களும் பார்க்கணும் அப்படிங்கிற எண்ணம் அன்னைக்கு உதிச்சு. ஆனா அது அடையிறதுக்கு 2 வருஷம் 3 வருஷமா அப்படியே போயிட்டே இருக்கும். பட் பாயிண்ட் என்னன்னா அந்த ஐடியாஸோட ஸ்டார்டிங் பாயிண்ட் பிடிச்சிருக்கும். அதுக்கப்புறம் பிளான் பண்ணுங்க, அதுக்கப்புறம் டீம் செட் பண்ணுங்க, அதுக்கப்புறம் பட்ஜெட் எவ்வளவு ஆகும்னு செட் பண்ணுங்க. ஸ்டார்டிங்ல வந்து பட்ஜெட்டை வந்து ஸ்மார்ட்டா பிளான் பண்ணணும். எது லைசன்ஸ்டு வாங்கலாம், மாச சப்ஸ்கிரிப்ஷன்ல சாஃப்ட்வேர்ஸ் இருக்கு அதை கண்டுபிடிங்க. எது வந்து செலவு இல்லாதது கண்டுபிடிச்சு வயர் ஃப்ரேம் போடுங்க. இப்போ நீங்க இப்போ டெவலப்மெண்ட் ஆஃப் சாஃப்ட்வேர்னா நீங்க வயர் ஃப்ரேம் போடுங்க. ஒரு பென்சில் ஒரு A4 பேப்பர்ல பென்சில்ல போடுங்க. நம்ம இதில் லாஸ்ட் டைம் இன்டர்ன் வந்தப்போ கூட நான் தான் சொன்னேன், ஃபர்ஸ்ட் கம்ப்யூட்டர்லேயே கை வைக்காது, கம்ப்யூட்டர் மவுஸே தொடக்கூடாது. இப்போ எங்கள் ஆஃபீஸில் அதான் சொன்னேன், ஃபர்ஸ்ட் வந்த உடனே ஒரு ரூம் இருக்கு, அதில் உட்காந்து பேசுங்க மைண்டு. அப்போதான் பிரெயின்ங்கிறது அதை ஒரு ஆள் வச்சுக்கோம். அவனை போயிட்டு நீங்கள் கீப் ஆன் ஒர்க்கிங்னாலும் அவன் டயர்ட் ஆகிடுவாங்க. ஸோ அவனை ஃப்ரீயாக விடுங்க, தென் ஹி வில் ஒர்க் மோர் பியூட்டிஃபுல். ஸோ ஃப்ரீயாக பேசுங்க. எடுத்த உடனே 9 மணிக்கு போய் கம்ப்யூட்டர்ல உட்காருது, மவுஸ் பிடிக்கிறது, அதெல்லாம் அந்த காலத்து ஸ்டைல், அதெல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ ஜோஹோங்கிற கம்பெனி ரொம்ப பெரிய கம்பெனி, நம்ம சவுத் தமிழ்நாடு தான். உண்மையிலே அவர் வந்து இப்போ ஒரு கூகுள் அந்த அடுத்த இருக்கக்கூடிய ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனிஸ்க்கு நிகராக வந்துருக்காரு. 1000 crores இன்னைக்கு டெவலப் பண்ணிக்கிறோம். சாதாரணமாக இருந்தது வேம்புன்னு சொல்லுவாங்க, நீங்கள் தெரிஞ்சிருக்கும். ஜோஹோ இங்கே இருக்கு, ஜோஹோ ஆஃபீஸு. அது நல்ல கம்பெனி, அதை நீங்கள் ட்ரீமாக வச்சு அங்கே சான்ஸ் கிடைச்சா நீங்கள் ஜாயின் பண்ணி. இப்போ அந்த கம்பெனியில் பார்த்தீங்கன்னா உட்கார்றதுக்குன்னு இடமே கிடையாது. இப்போ நம்ம ஆஃபீஸில் ஒரு ரூல் இருக்கோம்ல, அதாவது உடம்பு இங்கே உங்கள் இடம் இங்கே உட்காருங்க அப்படின்ட்டு ஒபீடியன்ஸ் இருக்கும், ஒழுக்கம் இருக்கும். ஆனால் சில இதை வந்து மைண்டுக்கு ஃப்ரீயாக பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரியான புதுமை ஒன்றும் இல்லை, அங்கே உட்காந்து இப்படி உட்கார போகிறேன். ஸோ மைண்ட் ஃப்ரீயாக இருக்கும். டேபிள் வேணாம், நான் வந்து என்னோட லேப்ல வச்சு பண்ணுறேன் அப்படின்ட்டு. ஸோ ஒரு விண்டோ கண்ணாடி கிட்ட நான் உட்காருங்க. அந்த மாதிரி இந்த புதுமையான எண்ணங்கள் ரொம்ப ரொம்ப இந்த உலகத்துக்கு தேவை. ஏன்னா ஒரு 10 வருஷத்துக்கு உள்ள 10 வருஷம் 5 வருஷத்துக்கு முன்னால உள்ள எந்த பொருளுமே இல்லை. லைக் டிவிடி பிளேயர் கிடையாது, அம்பேஸ்டர், நான் ரொம்ப ஓல்டா சொல்றேன், நிறைய விஷயங்கள் உட்காந்து யோசிங்க, எதுவுமே இப்போ இருக்காது. அப்ப இன்னொரு 20 வருஷம் கழிச்சு இப்போ உள்ளது எதுவுமே இருக்காது. இந்த பழைய பட்டன் போன், இந்த இது நோக்கியா போன், அது மாதிரி நீங்க திங்க் பண்ணுங்க. இப்போ ஒரு 10 இயர்ஸ் கழிச்சு இப்போ என்ன இருக்குன்னு பாருங்க வீட்டுல, இந்த என்னென்ன பொருள்லாம் காணாம போகுது. ஸோ அது வந்து காலத்தின் கட்டாயம். ஸோ டெக்னாலஜி வந்து உங்களுக்கு எப்படி சொல்றது, அது வெள்ளம் மழையில மழை பெஞ்சா ரோடு ஃபுல்லா தண்ணி வந்துடும். அந்த ரோடு ஆறு மாதிரி மாறிடும், ட்ரையா அந்த ரோடு ஆறு மாதிரி மாறிடும்.
இருக்கிறதெல்லாம் அடிச்சுட்டு போகும். இது இயற்கை. அதே மாதிரி தான் காலத்தின் ஓட்டத்துல புது புது எண்ணங்கள் இந்திய, பல்கேரியா, அமெரிக்காவோ, ரஷ்யாவோ, நம்ம அமைச்சுக்கரையிலையோ யாருனாலும் ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கலாம். அது பிடிச்சிருச்சுன்னா உலகம் வந்து வெற்றி அடையும். அப்புறம் இன்னொரு விஷயம் முக்கியமா பாத்தீங்கன்னா, எல்லாருக்கும் ஒரு எண்ணம் இருக்கும், ஐஐடியில் படிச்சாதான் நம்ம பெரிய ஆளு. அப்புறம் உலகத்துக்கே ஐஐடி வந்து ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி. நம்ம மார்க் ஜக்கர்பர்க் இருக்காங்க, ஃபேஸ்புக், இது மாதிரி மேபி பில் கேட்ஸ், நிறைய பேர் இன்னைக்கு இருக்கிற ஃபவுண்டர்ஸ் வந்து அதாவது இன்னைக்கு உலகத்திலே பெஸ்டா ஒரு யூனிவர்சிட்டினா ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி. ஸோ அங்க படிச்சாதான் சாதிக்க முடியும் அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்கு. ஐஐடி மெட்ராஸ்ன்னு சொல்றது, அதுல முடிச்சாதான் பெரிய ஆளு அப்படிலாம் எதுவுமே கிடையாது. அதெல்லாம் ஒரு மித்துன்னு வச்சுக்கோங்க. அப்படி ஒரு சிஸ்டம் கிடையாது. எங்க படிச்சாலும் சரி, நீங்க இங்க பிரின்ஸ் வெங்கடேஸ்வரா காலேஜ்ல முடிச்சுட்டு கூட ஹார்வர்ட் யூனிவர்சிட்டிக்கு பீட் பண்ணாதீங்க. ஐஐடி மெட்ராஸ் ஸ்டூடெண்ட்ஸை பீட் பண்ணலாம். அதே சிலபஸ் தான், அதே தான். நீங்க ஜஸ்ட் கான்சென்ட்ரேட் மட்டும் பண்ணுங்க போதும். நம்பிக்கையா கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. நல்ல பழக்க வழக்கங்கள் முக்கியம் தான் ப்ராக்டிக்கலா. ஏன்னா உங்களை டைவர்ட் பண்றதுக்கு நிறைய காத்துட்டு இருக்கு. அதுல ரொம்ப போயிடக்கூடாது. ஸோ நம்ம வளரணும், ஜெயிக்கணும். பழைய நேரத்தில் இந்த ஊருக்கும் நாட்டுக்கும் நல்லது பண்ணணும் அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய போற பாதை வந்து ரொம்பவே தெளிவா நல்லதா வச்சுக்கோங்க. வேற வேற கேள்வி கேட்டா கூட சொல்லுங்க. கொஸ்டின்ஸ் ஆப் சொல்லுங்க. ஓகே ஓகே. இப்போ திருக்குறள் ஆப் ஒன்று லான்ச் பண்ணியிருக்கோம். அது இப்போ ஆண்ட்ராய்ட் ஸ்டோரும் இப்போ ஆப்பிள் ஸ்டோர்ல இருக்கு. அந்த எக்ஸாக்ட் லிங்க் நான் மேடம் அனுப்பிச்சிருக்கேன். இங்கே திருக்குறள் போட்டு சர்ச் பண்ணலாம். ஆண்ட்ராய்ட் விச் இஸ் ஆண்ட்ராய்ட் பிளே ஸ்டோர். ஆப்பிள் ஸ்டோர்ல சேம் திருக்குறள் மாரல்ஸ், MORAL, ஏன்னா ஆல்ரெடி சேம் நேம்ல இருக்கிறதுனால அது எல்லோ கிரேட் வேணா நிறைய பேர் போட்டிருக்காங்க. ஸோ எல்லோ கிரேட் கம்பெனி இருக்கிற மாதிரியான ஆப்பு. அது எக்ஸாக்ட் லிங்க் நம்ம ஆப் அனுப்பிச்சுட்டு மேபி உங்களுக்கு லேட்டராக அனுப்புவாங்க. நீங்க அதை பார்த்துட்டு அதுல ஃபீட்பேக் இருக்கு, அதுல ஒரு ஃபீட்பேக் கொடுங்க. எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம், என்ன ஏதாவது இஷ்யூ இருக்கா, எது உங்களுக்கு பிடிச்சிருக்கு, எது பிடிக்கல அப்படின்னு. ஏன்னா அந்த ஃபீட்பேக் எங்களுக்கு முக்கியம். ஸ்டோரிஸ் இப்போ 110 குறளுக்கு ஸ்டோரிஸ் இருக்கு. நாங்கள் டெய்லி நம்ம அனிமேட்டர்ஸ் இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. டெய்லி 3 குறள் 4 குறளுக்கு கம்மியாக போடுறோம். 2 days ஒன்ஸ் நாங்கள் அப்டேட் பண்ணிட்டு வருவோம். ஸோ எங்களுடைய இலக்கு வந்து 1330 ஸ்டோரிஸ் ப்ளஸ் கேம்ஸ். இப்போ ஒரு 18 கேம்ஸ் இருக்கு. அது ஒரு 100 கேம்ஸ். லாங்குவேஜ் 8 லாங்குவேஜ் இருக்கு. அதை வந்து கிட்டத்தட்ட நான் சொன்ன மாதிரி 30-40 லாங்குவேஜ். அப்புறம் அல்டிமேட் எய்ம் வந்து வள்ளுவர் வந்து அப்படி இருப்பாரு. உங்க யூசர் வச்சு வணக்கம் குமார், இன்னைக்கு உங்களுக்கு நான் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்பாரு ரியல் டைமா.